பாவம் குட்டிமா கணக்கு. இப்பதான் ஹோட்டல் நல்லபடி நடத்த ஆரம்பிச்சு கார் கீரை வாங்கி நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தான். அதுக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஹோட்டல் மேல யாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க? தெரியல குட்டிமா. கணக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் சண்டை போட மாட்டான். அவனை பிடிக்காதவங்க யாராச்சும் இது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சிட்டில இருக்கிற 90% ஹோட்டல்ஸ் கணக்கு ஹோட்டலோட மோசமா தான் இருக்கும். ஆனா பர்டிகுலரா இந்த ஆபீசர் எது கணக்கு ஹோட்டல தேடி ரேட் வந்தாருன்னு எனக்கு புரியல. கணக்குக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். யாரங்க இருக்கும்? தெரியலையே குட்டிமா. தெரிஞ்சிருந்தா அவன் கை காலெல்லாம் உடச்சிட்டு இருப்பான்ல. ஏய் துளசி, துளசி. அம்மா காலிங். போய் என்னன்னு பாரு. நீங்க இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏய், உன்னால என்ன பாத்துக்க முடியலன்னா சொல்லிடு. நானே ஏதாவது பண்ணி தொலைச்சுக்கிறேன். சும்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சாகடிக்காத. என்ன சத்த? எனக்கு பசியில உயிரை போகுதுரி. 3 வேளை சாப்பாட்டை 5 வேளையா பிரிச்சு கொடுங்க டாக்டர் அம்மா சொன்னாங்க. நீ கால்வயிறு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறிய. 5 மணி ஆனாலே நெருப்பு மாதிரி கபகபான்னு பசி எடுக்குது. என்னடா வயசானவ ஒருத்தி பசியோட இருப்பாளே, மயக்கம் போட்டு விடறதுக்குள்ள சாப்பாடு போடுவான்னு நினைச்சியா? அத்த, உங்களுக்காக தான் சுண்டல் வேக போட்டிருக்கேன். சுண்டல் வேக வச்சிருக்கே இல்ல என்ன கிண்டல் பண்றியா? இதோ ஆயிடுச்சு அதோ ஆயிடுச்சுன்னு 5 மணில இருந்து சொல்லிட்டு இருக்க. இப்ப மணி 6 ஆச்சு. என்ன பட்னி போட்டு நோயாளியாக்கி ஆஸ்பத்திரியில நிரந்தரமா சேர்த்தலாம் முடிவு பண்ணிட்டியா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்த. 10 வருஷம் பொறுத்தாலே எனக்கு சாப்பாடு வராதுரி. உனக்கு தான் என் மேல அக்கறையே கிடையாது. பத்தாத்துக்கு உன் புருஷன் வேற கூடவே இருக்கா. சொல்லவே வேண்டாம். செத்தா சாகட்டும்னு பட்னி போட்டு என்ன சாகடிச்சிருவேன். உன் புலம்பல நிறுத்தவே மாட்டியா? உனக்கு சுண்டல் பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்தினுக்குற? பசியில என் வயிறு எரியுதுரா. பசியில வயிறு எரியுதா இல்ல நாங்க பேசுறது கேட்டு வயிறு எரியுதா? வயசான காலத்துல தேவையில்லாம கோவப்பட்டா அதுவே நோயா மாறிடும். கொஞ்சம் முன்ன பொண்ணு ஆனாலும் இவதான உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தரா. லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வான்னு சொல்லு. அதை விட்டு எதுக்கு தேவையில்லாம கத்தி கட்டி பேத்துற? நான் என்னடா பண்றது? என் உடம்புல இருக்கிற பிரச்சனை என்ன கோவப்பட வைக்குது. இப்பெல்லாம் என்னால 10 நிமிஷம் கூட பசி தாங்க முடியல. அப்பப்ப பிபி வேற அதிகமாயிட்டே இருக்கு. பிரச்சனை உடம்புல இல்லமா, மனசுல. பிபி அதிகமானதால கோவப்பட்டியோ இல்லனா அப்படியே அன்பா பாசமா கொஞ்சிருப்பா பாரு. ஏங்க ஏன் அத்தை கிட்ட கோவப்படுறீங்க? அத்தை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சுண்டல் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. குட்டிமா, உனக்கு இன்னும் அம்மாவை ஹேண்டில் பண்ணவே தெரியல. உங்களுக்கு தான் தெரியல. பசி வந்தா யாரா இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க. ஏன் 5 நிமிஷம் லேட் ஆனா நீங்களும் சொல்லுன்னு தானே விடுறீங்க? டைம்க்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதது என்னோட தப்பு. உங்களோட பேசிக்கிட்டே நான் அதை மறந்துட்டேன். வெளியே போட ராஸ்கல் சொன்னா நான் போயிருப்பேன்ல. பாத்தீங்களா, உங்களுக்கு தானே கோவம் வருது. அத்தையும் அப்படிதான். வயசானவங்க கோவப்படுறாங்கன்னா பதிலுக்கு நாமளும் கோவப்படக்கூடாது. ஏன் எதுக்கு கோவப்படுறாங்கன்னு விசாரிச்சு அதை சரி பண்ணதான் பாக்கணும். நம்மளே நம்பி வந்திருக்காங்க. நீங்களும் கோவப்பட்டா அவங்க எங்க போவாங்க? சாரி குட்டிமா, வழக்கமா அதனால பெருசா கண்டுக்க மாட்டேன். ஆனா அம்மா உன்னை ஓவரா டார்ச்சர் பண்ணனால தான் ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டேன். இனிமே அவங்கள கோவமா எதுவும் பேசாதீங்க. தண்ணி எடுத்துட்டு போங்க, நான் சுண்டல் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், யாருங்க? என்ன விஷயம்? சார், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. வண்டியை வெளியில நிப்பாட்டிருக்கேன். இந்தாங்க கீ. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. பரவாயில்லை சார். இல்ல பரவாயில்லைங்க சார். வச்சுக்கோண்ணா. தேங்க்யூ சார். சரிண்ணா. குட்டிமா, கார் வந்தாச்சு. வாடகைக்கு கார் கேட்டிருந்தியா? வாடகை கார்ல இல்லம்மா, நமக்குன்னு சொந்தமா கார் வாங்கிருக்கிறேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? நிஜமாதாம்மா. 100 ரூபாய்க்கு காரா? ஆச்சரியமா இருக்கே. என்னடா முறைக்கிற? அவனுக்கு 100 ரூபாய் தானே கொடுத்த? ஐயா, டிப்ஸ் கொடுத்தேன். வா வந்து காரை பாரு வா. நமக்கு காரா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வா குட்டிமா. தாமா காரு பிடிச்சிருக்கா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்குடா. நல்லா இருக்கு. ஆமாமாமா, இத பாருங்கம்மா, என் புள்ள வாங்கியிருக்கான் காரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாமா, இப்பதான் வாங்கியிருக்கான். பாரு குட்டிமா. தம்பி 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 நில்லுப்பா. இந்த காரு நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? என் புள்ள வாங்கியிருக்கான். அப்படியே? இவங்களை பார்த்தா யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? பாத்தியா, காரை பார்த்தோன்னு எவ்வளவு குஷி ஆயிட்டாங்க.
தமிழ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ கார் வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, அது வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப நெஞ்செழுத்தக்காரன்டா. புது கார் வந்துருச்சு, இனிமே எங்க போறதா இருந்தாலும் கார்லயே போயிடலாம். ஆமா, உனக்கு கார் ஓட தெரியுமா? சூப்பர் ஓட்டுனே, வா ரவுண்ட் போயிட்டு வரலாம். வா. ரவுண்ட் எல்லாம் வேணாண்டா, நேரா கோயிலுக்கு போறோம். அதுக்கப்புறம் நாம லாவண்யா வீட்டுக்கு போறோம். லாவண்யா வீட்டுக்கா? அவரே போமல கோமா இருக்கல. ஆட, பெத்த புள்ள கோவம் எத்தனை நாளைக்குடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல சம்மதி மாட்ட போய் இந்த காரை காட்டணும். என்னமோ உலகத்திலேயே அவங்கதான் கார் வச்சிருக்க மாதிரி பெருசா காட்டுனாங்கல்ல, இப்போ நாமளும் கார் வச்சிருக்கோம், அவங்களுக்கு காட்டுவோம். ஏமா, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? லாவண்யாவும் குழந்தையும் பார்க்க போறேன்னு சொல்லு, அது நியாயமான விஷயம். அதை விட்டு கார் வாங்கிட்டோம் பாருன்னு தம்பட்ட அடிக்க போறியா? டேய், எனக்கு பேரனையும் பார்க்கணும், காரையும் காட்டணும். நீ கூட்டிட்டு போவியா மாட்டியா? சரி, வண்டியில போலாம். ஏய், சம்மதிமா வீட்டுக்கு இப்படியே வர போக முடியும்? புடவை மாத்திட்டு வரேன் இரு. உங்க வசதிக்கு நாங்க ஒண்ணு குறைஞ்சவங்க இல்லைன்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும். தள்ளுடா. என்னத்த சொல்றது? சரி, நீ இப்படி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. பின்னாடி உட்காரு போ. அட, என்னம்மா உட்கார்றத விட சண்டை போட்டுக்கிற? அவளை கலாச்சாரம் உனக்கு தூக்கமே வருமா? உட்காரு. வாங்க. தீபா, ஏன் டல்லா இருக்க? ஒண்ணு இல்லைங்க. இல்ல, உன்னோட முகமே ஒரு மாதிரி இருக்கு. எனி ப்ராப்ளம்? சொல்லு. நம்ம கனக சார் இருக்கார் இல்லைங்க? ஆமா. அவரோட ஹோட்டல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ரெய்டு வந்து சீல் வச்சுட்டாங்களாம். அதை கேட்டதுல இருந்து மனசே சரியில்லைங்க. மனசே சரியில்லையா? ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? கனவு சொன்னாரா? இல்லங்க, துளசி இப்பதான் ஃபோன் பண்ணா. அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆமா, நீங்களும் தமிழ் சாரும் சேர்ந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருந்தீங்களாமே, துளசி சொன்னா? ஆமா, போயிருந்தேன். போனீங்களா? ஆனா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம இப்பதான் புதுசா கேள்விப்படுற மாதிரி விசாரிக்கிறீங்க. வந்த உடனே ஏங்க இதை பத்தி சொல்லல? சாரி தீபா, ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? கனக சார் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்டுங்க. அவருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை போய் எப்படிங்க மறக்க முடியும்? மறக்கல தீபா. உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவேன் தான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா கனக சாருக்கு எது நடந்தாலும் உனக்கு தான் மெசேஜ் வந்துருது. ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் நிஜமாவே எனக்கு வருத்தமா போச்சுங்க. அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வராரு. இந்த நேரத்துல அவருக்கு எப்படின்னா கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. ஆக்சுவலா என்னதாங்க பிரச்சனை? எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்க தெரியல. ரைடு வர்றப்போ ஹோட்டல் கிளீனா இருந்திருக்காது. ஃபுட் எல்லாம் ஹைஜீனிக்கா இல்லாம குவாலிட்டி குறைச்சலா கூட இருந்திருக்கலாம். ஊர்ல இவரோட ஹோட்டல் மட்டும் தான் தப்பா இருக்கா? மத்த எல்லா ஹோட்டலையும் அப்படியே 100% சுத்தமா பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்களா? மத்தவங்களை விட்டுட்டு இவர் ஹோட்டல்ல மட்டும் எங்க சீல் வச்சாங்க? கேட்க ஆள் இல்லனா? அப்படிலாம் இல்ல தீபா. ஹோட்டல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அதுபடி இல்லைன்னா கண்டிப்பா சீல் வைப்பாங்க. கனகு கேட்டரிங் ஒன்றும் படிக்கலையே, தெரிஞ்சதை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. தப்பு நடந்திருக்கலாம்ல. எனக்கு கனகு சாரை பத்தி நல்லா தெரியுங்க. சுத்தத்திலயும் சரி டேஸ்ட்லயும் சரி அவர் நிச்சயமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாரு. அதனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் அவரை தேடி வந்தாங்க. அவர் காசுக்காக மட்டும் ஹோட்டல் நடத்தலங்க. ஆத்ம திருப்தியோட மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற மோட்டிவும் அவர்கிட்ட இருக்கு. இந்த ஹோட்டலால அவர் நிறைய சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. இப்போ போய் சீல் வச்சிருக்காங்கன்னா அவர் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாரு. அவரை நினைக்கவே ரொம்ப பாவமா இருக்குங்க. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது. அவரா முயற்சி எடுத்துதான் இந்த ஹோட்டலையே ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட திறமையால நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இப்படி எல்லாம் நடந்தா அவரால் தாங்கிக்கவே முடியாதுங்க. ஆமா,
ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போய் பாத்தீங்களே, அவர் என்னங்க சொன்னாரு? நாங்க போனப்ப அங்க ஆளே இல்ல. என்ன பண்ணலான்னு மத்தவங்கள விசாரிச்சோம். நோட் பண்ணி கொடுத்த நாம்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணலனா ரீஓபன் பண்றதே கஷ்டம்னு சொன்னாங்க. ச்சே, இப்போ என்னங்க பண்றது? ஏங்க, உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்ல தீபா, தமிழுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மூலமா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். அவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாராம். ஹோட்டல்ல மூடிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். உங்க அப்பாவுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா ட்ரை பண்ணி பாரு. ஆமால, டிராவல்ஸ் வச்சிருக்கிறதுனால அப்பாவுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவர் நினைச்சா நிச்சயமா யாரையாவது பிடிச்சி ட்ரை பண்ணுவாரு. ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்க. இப்பவே அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். அப்பா, நல்லா இருக்கும்பா. அப்பா, நம்ம கனகு சார் இருக்காருல்ல, அவரோட ஹோட்டல்ல சீல் வச்சுட்டாங்கப்பா. வாங்க, ஸ்கூல்ல நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. சரி, பேக் வச்சிட்டு வாங்க. சரிக்கா. என்ன, ஸ்கூலுக்கு நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் ஆண்டி. வழியெல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சுல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி. மாமா ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இனிமே நாங்க தனியா கூட போயிட்டு வந்துருவோம். இங்க பாக்க எல்லா தெருவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க பாட்டுக்கு வழி தெரியாம எங்கேயாவது போயிடாதீங்க. அப்புறம் எங்களுக்கு தான் கஷ்டம். உங்களை தேடிட்டு எங்களால அலைஞ்சுகிட்டு இருக்க முடியாதுல்ல. எங்கேயாவது காணாம போயிட்டீங்கன்னா கல்யாணி ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்கு தான் சொல்றேன், வழியெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடியே பவித்ரா, நீயும் இங்க வா. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க 3 பேரும் பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்க. இன்னும் விளையாட்டு பிள்ளைங்களாவே பொறுப்பு இல்லாம இருக்க கூடாது. படிக்கிறது மட்டுமே உங்க வேலைன்னு நினைக்காதீங்க. படிச்ச நேரம் போக வீட்டுல மத்த வேலைங்க எல்லாம் இருக்கும்ல, அதையும் நீங்க தான் செய்யணும். காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, ஸ்கூலை விட்டு வந்த பிறகும் சரி, வீட்டுல என்னென்ன வேலை இருக்கோ அதையெல்லாம் ஒழுங்கா பண்ணி முடிச்சிடணும். சரியா? சரிங்க ஆண்டி. உன் வயசுல எல்லாம் ஒரே ஆளா நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? பெரியவங்களுக்கு சமமா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு நானே செய்வேன். வீட்டுல அக்கா தான் இருக்காளே, அவ பார்த்துப்பான்னு வேலை பார்க்காம சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. உங்க அக்கா ஒருத்தியே எவ்வளவு வேலை தான் பாப்பா. கூட மாட நீங்களும் வேலை பார்த்தாதானே அவளுக்கும் ஈஸியா இருக்கும். பெருக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வீட்டுல எவ்வளவோ வேலை இருக்கு. ஸ்கூலை விட்டு வந்ததும் ஆளுக்கு ஒண்ணா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்க அக்காவுக்கு சௌகரியமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க ஆண்டி. இங்க பாருடி பவித்ரா, இது வரைக்கும் அம்மாவை ஏமாத்தி சொகுசா இருந்துட்ட. இனிமேலும் இப்படியே இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். புரியுதா? சரிம்மா, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. பசியோட வந்திருப்பாங்க. அடுப்புல பால் வச்சிருக்கேன். 2 பேருக்கும் காஃபி போட்டு கொடுப்போம். சரிம்மா. நீ என்ன பண்ற, வீட்டு வாசல்ல ஒரே குப்பையா இருக்கு, அத சுத்தமா கூட்டி பெருக்கிடு. அப்புறம் தோச்ச துணி எல்லாம் மடிக்காம அப்படியே இருக்கு, அதையெல்லாம் மடிச்சு பீரோல வச்சிடு. சரிங்க ஆண்டி. இரு இரு, துணி மடிச்சு வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு, அதையும் கழுவி வச்சிடு. பாத்திரம் எல்லாம் நல்லா தேய்ச்சு கழுவணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. புரியுதாமா? சரி. உனக்கு இப்ப தலைவலி சரியா போயிடுச்சுல? பரவாயில்ல ஆண்டி. எப்பவுமே தூங்கிட்டே இருந்தா இப்படிதான் தலைவலி வரும். அப்படி எல்லாம் தூங்க கூடாது. என்ன? இங்க பாருங்கம்மா, பொண்ணுங்கன்னா எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப நீ என்ன பண்ற, டாய்லெட் எல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. அங்க பெனாயில் பிரஷ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். நீ போய் டாய்லெட் எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வந்துரு. இனிமே நான் சொல்லுவேன், நல்லா எதிர்பார்க்காதீங்க. வீடு கூட்டுறது, வாசல் தெளிக்கிறது, டாய்லெட் சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் நீங்களாவே பாத்துக்கணும். வீடு சுத்தமா இருந்தாதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். என்ன, உங்க அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்கதான் மேல போய் சேர்ந்துட்டாங்களே. இனிமே நான் தான் உங்களை பாத்துக்கணும். அம்மா இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன். போங்க, போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்து நான் சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுங்க. சரிங்க ஆண்டி.
கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், உனக்கு தான் தலைவலின்னு சொன்னல, நீ போய் ரெஸ்ட் எடு. அதையும் நானே பண்ணிடுறேன். இல்லக்கா, ஆன்ட்டி ஏதாவது சொல்ல போறாங்க. நானே பண்ணிடுறேன். சரி போ. அட கடவுளே, வாசல்ல யாரையும் காணோம். மா இறங்குமா வா. உடனே இறங்கினா எப்படிரா? ஹார்ன் அடி. சம்மந்திமா வெளியே வரட்டும். அப்பதானே நம்ம கார்ல வந்திருக்கோம் அவங்க பாப்பாங்க. மா ஏன் அப்படி அல்பமா நடந்துக்கிற? ஹார்ன் அடிக்கிறதுல அநாகரிகம். உள்ள போய் பேசும்போது கார் வாங்கிருக்குன்னு சொன்னா போதும், இறங்கி வா. இறங்குன்றால. என்னடா முறைக்கிற? அந்த அம்மா பார்க்கும்போது கார்ல இருந்து இறங்குனா கௌரவமா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு எங்கடா இதெல்லாம் புரிய போகுது? லாவண்யா, லாவண்யா, அம்மா லாவண்யா. எதுக்கு அப்படி இன்டிசென்ட்டா வாசல் நின்னு கத்திட்டு இருக்கற? காலிங் பெல் அடிக்க வேண்டியதானே? ஹார்ன் அடிக்க கூடாது, காலிங் பெல் அடிக்கலாமா? இது மட்டும் நாகரிகமா? இதுக்கு நீ ஹார்னே அடிச்சிருக்கலாம்டா. அடடே, வாங்க வாங்க. வாமா வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நிதிஷ் லாவண்யா இல்லீங்களா? அவங்க வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீங்க உள்ள வாங்க. கார் வாங்கியிருக்கோம், இன்னைக்கு தான் வாங்கணும். வந்து பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. அம்மா, பழம் உள்ள வச்சிருங்க. குட்டி பாப்பா எங்க இருக்கு? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான். தூங்குறானா? எதுக்கு தூங்குறவனை எழுப்புறீங்க? அப்புறம் பாத்துக்கலாம். அதுவும் நல்லதுதான். குழந்தை எழுந்து அழுவான். அவன் அம்மா வேற இங்க இல்ல. நீங்க உட்காருங்க. சரி, உட்காரு. அம்மா, இந்தாம்மா, இதை எடுத்து போய் உள்ள வை. நீங்க உட்காருங்க அத்தை. நீங்க பேசிட்டே இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். வந்து உட்காருங்க. சம்மந்திமா, தமிழ் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுல நல்ல வருமானம். பேங்க் வேலையெல்லாம் இப்ப உனக்கு அவசியமே இல்ல. ஏதோ பழகுன இடமாச்சேன்னு சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த பிசினஸ கவனிக்கவே உனக்கு நேரம் பத்தல. அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கான்ல, அதுக்காக தான் இப்ப கார் வாங்கியிருக்கான்.